தமிழகத்தின் மிகவும் உயர்தரமான கல்வியை வழங்கி கொண்டிருக்கும் வேளாண்மை அறிவியல் கல்லூரியானது இந்த புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி 2017ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு இன்று வரை 10ஆம் ஆண்டு கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைத்து சென்று கொண்டிருக்கின்றோம். 2017, 18, 19, 2020 கல்வி ஆண்டு மாணவர்கள் வெற்றிகரமாக பல்கலைக்கழகத்தின் சான்றிதழுடன் புஷ்கரம் என்ற அங்கீகாரத்துடன் வெளியே சென்று பல உயரிய பதவிகளில் பதவி வைத்துக் கொண்டிருக்கின்றனர். 2025ஆம் கல்வி ஆண்டின் சேர்க்கை தற்போது ஆரம்பிக்கப்பட்டு சீரும் சிறப்புமாக சென்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது சேர்க்கைக்கான சில பேசிக்கான சில தகவல்களை நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன். மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கவனத்திற்கு இது மிகவும் முக்கியமான ஒரு தேவையான அம்சம் என்னவென்றால், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டிப்பான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். மாணவர்கள் பெற்றோர்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வெப்சைட்டில் சென்று www.tnau.ac.in என்ற வெப்சைட் முகவரியில் சென்று பதிவு அவசியம் என்பதை அனைவருக்கும் இதை நான் உணர்த்துகிறேன். தமிழகத்தில் 18 அரசு வேளாண்மை கல்லூரியும் 28 தனியார் வேளாண்மை கல்லூரியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 28 தனியார் வேளாண்மை கல்லூரியில் நாம் மிகவும் ஒரு உயர்ந்த இடத்தில் கல்லூரியை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதிலும் ICAR டெல்லி மத்திய ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து நமக்கு ஒரு அங்கீகாரமும் இப்ப அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு தருணம் என்பது புஷ்கரம் வேளாண்மை கல்லூரியில் ஒரு மைல்கல். புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியின் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டிய அளவு 173. இந்த 173 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அனுமதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் இது மிகவும் ஒரு உயர்ந்த எண்ணிக்கையாகும். 173 மாணவர்கள் பயின்று 173 மாணவர்களும் ஒவ்வொரு வருடமும் சிறப்பான ஒரு ரிசல்ட், சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு இதை வாங்கிய பிறகு மிகவும் சந்தோஷமுடன் பெற்றோர்களுடன் செல்கின்றனர் என்பதை எந்த ஒரு ஐயமும் இல்லை. மாணவர்கள் சேர்க்கைக்கான ஒரு தகவல். ஒவ்வொரு கல்வி ஆண்டிலும் சுமார் 173 மாணவர்கள் கல்வி பயின்று ஒவ்வொரு ஆண்டும் 173 மாணவர்கள் வெளியே வேலை வாய்ப்புடன் செல்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தகுதியின் அடிப்படையில் கல்வி சேர்க்கை நடைபெறுகிறது. இந்த கல்வி தகுதியானது கவுன்சிலிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் என்று இரு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. இரு பிரிவுகளுக்கும் நீங்க எடுத்துக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ். ஒருவேளை என் பையன் என் பொண்ணு கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி மிகவும் அவசியம். பியூர் சயின்ஸ் படிக்கலாம் மாணவர்கள், வொகேஷனல் குரூப் மாணவர்கள் படிக்கலாம். இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னா 7.5% மாணவர் சேர்க்கைன்னு ஒரு அம்சம் இருக்குது. 12ஆம் வகுப்புல 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்சவங்களுக்கு 7.5% இடம் ஒதுக்கீடு செய்கிறாங்க அரசாங்கம். இதுல முற்றிலும் அரசாங்கமே அனைத்து வகையான ஃபீஸுகளையும் கட்டிடுறாங்க. இது மாணவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம். இது அக்ரியிலையும் அப்ளிகபிள்ல இருக்கு. கல்வி உதவித்தொகையை பத்தி இப்ப நான் சொல்றேன். ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தால அளிக்கப்படுற ஒரு கல்வி உதவித்தொகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, SC, ST, SCA மாணவர்களுக்கு வருடாந்தோறும் 65,000 வரை கொடுக்குறாங்க அரசாங்கத்திலிருந்து கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகையா. BC, BCM இந்த பிரிவினருக்கு சுமார் ஒரு 17,000 to 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை அரசாங்கத்திலிருந்து அளிக்கப்படுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாணவர்களுடைய குடும்ப சூழ்நிலையும் அந்தந்த மாணவர்களுடைய தாய் தகப்பனாருடைய உத்தியோகத்தையும் பொறுத்து இது அமையும். பட் எல்லாருக்குமே இந்த ஊக்கத்தொகை உதவித்தொகை சிறப்பான முறையில் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. மாணவர் சேர்க்கையில் புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரியானது ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்தையும் சிறப்பான ஒரு ஆரம்பத்தையும் அருமையாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்லூரியில் உங்களுக்கு பாஷைங்கிறது, அதாவது லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி கல்ச்சர்டு லாங்குவேஜ் தான் இங்கே பயன்படுத்தப்படுறாங்க. இங்கே ஹிந்தி படிக்கிற மாணவர்களும் இருக்கு, ஹிந்தியில இருந்து நார்த் இந்தியாவில இருந்து வந்த மாணவர்களும் இருக்காங்க, ஆந்திரால இருந்து வந்த மாணவர்களும் இருக்காங்க, கேரளால இருந்து வந்த மாணவர்கள், கர்நாடகா, இப்படி பல வகையான மாநிலங்கள்ல இருந்து கல்வியை இங்கே தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. மேலும் இப்ப ICAR நியூ டெல்லியில இருந்து இப்ப நமக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டனால நமது கல்லூரியானது மாநிலம் தாண்டி இந்தியா முழுவதும் ஒரு நல்ல ஒரு கல்லூரி, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரின்ற ஒரு பெயரையும் இப்ப வாங்கி இருக்குதுன்றதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை.